வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு ஜொஹூர் மாநில அரசாங்கம் வழங்கிய 54 மில்லியன் யாருக்கு வழங்கப்பட்டது? ஜொஹூர் மாநில மந்திரி பசார் அலுவலகம் பட்டியலை வெளியிடுமா? பொதுமக்கள் கேள்வி. தேச மதுரை அலசல் நமது நிருபர். ஜொஹூர் மாநில அரசாங்கம் இந்திய சமுதாயத்திற்கு வழங்கிய 5,40,00,000 வெள்ளி, அதாவது 54 மில்லியன் மானியம் யாருக்கு வழங்கப்பட்டது எனும் கேள்வி தற்போது ஜொஹூர் மாநில மக்களிடையே பேசும் பொருளாகிவிட்டது. இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு, குறிப்பாக தமிழ் பள்ளிகள் மறுசீரமைப்பு, ஆலயங்கள் மறுசீரமைப்பு மற்றும் ஜொஹூர் மாநில அரசு சாரா இயக்கங்களின் மேம்பாட்டிற்கு கடந்த ஆண்டு ஜொஹூர் மாநில அரசாங்கம் 5,40,00,000 வெள்ளி மானியம் வழங்கியுள்ளதாக ஜொஹூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜொஹூர் மாநில மந்திரி பசார் ஜத்து ஆன் ஹபீஸ் கசி கூறியிருந்தார். மந்திரி பசாரின் இந்த அறிவிப்பை கேட்டு அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இந்த 54 மில்லியன் மானியம் யாருக்கு எப்போது வழங்கப்பட்டது எனும் கேள்வி அவர்கள் மத்தியில் முணுமுணுக்கப்பட்டதாக செய்தி கசிந்துள்ளது. இந்த மானியம் குறித்து ஜொஹூர் மாநில அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த மானியம் யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த மானியத்தை பெற்ற தமிழ் பள்ளிகள், ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களின் பட்டியலை ஜொஹூர் மாநில மந்திரி பசார் அலுவலகம் வெளியிட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.